சிவன் சொத்து கொலநாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு சொத்து ஆயிட்டோம். சரிங்களா? இப்போ நாங்களாம் அடியார் ஆயிட்டோம். நாங்களாம் சிவன் சொத்து ஆயிட்டோம். இப்போ சிவன் சொத்துன்றது பூவோ திருநீரோ குங்குமமோ, சரிங்களா, பூவோ திருநீரோ குங்குமமோ மலர்களோ தேங்காய் பழமோ எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ நெத்தியில மட்டும் திருநீர் வச்சுட்டு வரீங்க, அது சேர்ந்து வீட்டுக்கு வருது, அப்பயே வச்சுட்டு வரீங்க. அது சொத்து தானே. நீங்க கையில கொண்டு வந்தா கொட்டிட்டு போயிடுறீங்க, அது வந்து தூண்ல கொட்டுறீங்க, தூண்ல கொட்டி அசுத்தம் பண்றீங்க. அதுவே நீங்க பண்ற பாவம் தானே. எந்த கோயில போனாலும் அடுத்த மூலையில தட்டி ஏன் பண்றீங்க? வீட்டுக்கு கொண்டு போறதா துணி கொடுக்குறாங்க, வாங்கினா பேப்பர்ல மடிச்சு கொண்டு போய் கொடுக்கணும். குளிச்சுட்டு வச்சுக்கலாம் இல்லையா? கொஞ்சமா தொட்டு நெத்தியில வச்சுட்டு வாங்க. எதுக்கு எல்லா கோயிலையும் அசிங்கப்பட்டு இருக்கீங்க? எல்லா ஆலயம் பாத்தீங்கன்னா திருநீர் குங்குமம் போட்டு எழுதி வைக்கிறீங்க. அதெல்லாம் வந்து தவறு. அந்த தவறு தயவுசெய்து இனிமேட்ல செய்யாதீங்க. சிவன் சொத்து கொலை நாசம் என்னன்னா, எங்களை மாதிரி அடியாருங்களை வந்து யாராவது அழிக்க நினைச்சாங்கன்னா அவங்க குலமே நாசமா போயிடும். ஏன்னா சிவனுக்குனே நீங்க தொண்டு செய்வீங்க, அர்ப்பணிச்சோம் இல்லைங்களா? அதனால நாங்க எல்லாம் சொத்து ஆயிட்டோம். அது சிவன் சொத்து. நாங்கெல்லாம் அவர் எங்களை ஆட்கொண்டுட்டாரு, எங்களை பத்திரமா பாத்துக்கிறாரு. எங்களுக்கு யாராவது தீங்கு நினைச்சாங்கன்னா அவங்க குலத்தை அவர் வந்து அழிக்கவும் செய்யவாரு, ஆக்கவும் செய்யறாரு. சரிங்களா? நன்மையை செஞ்சா ஆக்குவாரு, தீமை செஞ்சா அழிச்சிருவாரு. சரிங்களா? நாங்க சென்னையிலிருந்து வரோம். இது சிவராத்திரி தானே போய் சேரும். ஆமா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் போன வருஷம் பார்த்தாங்க, பைபாஸ்ல பார்த்தேன், வெள்ளையங்கிரி. அதுதான் கேட்டேன் நான்.